ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாலாஸ் லைஃப் ஸ்டைல். சாரி வீடியோ டிலே ஆனதுக்கு. கொஞ்சம் பர்சனல் ரீசன்ஸால் என்னால் வீடியோ ரெகுலராக போட முடியல. இனிமேல் வீடியோஸ் ரெகுலராக வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து காலிஃப்ளவர் 65 எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை வந்து பிளான்ச் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. அதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு காலிஃப்ளவரை கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஃப்ளாரட்ஸ் மட்டும் பிச்சு வச்சுருக்கேன். அதை போட்டு கொதிச்சு வேக வேண்டாம், லைட்டாக பிளான்ச் பண்ணி மட்டும் எடுத்துக்கலாம். பாருங்கள், லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு பிளான்ச் பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் போதும். பாருங்கள், காலிஃப்ளவரை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ மசாலா ரெடி பண்ணலாம். மசாலா என்னென்ன போடணுன்னா, 2 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூன், காஷ்மீரி மிளகாய்த்தூள், கலருக்காக இது சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கரம் மசாலா 1/4 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 ஸ்பூன், சால்ட்டு, எண்ணெய் 2 ஸ்பூன், போட்டு கொஞ்சமாக தேவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மசாலாவை. மசாலா நல்லா லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பிளான்ச் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த காலிஃப்ளவரை இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நம்மளுக்கு ஆயில் ஹீட் ஆகட்டும். பாருங்கள், ஆயிலும் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நல்லா சூடாக இருக்கும் போது தான் போடணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். தனித்தனியாக பிரித்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. பாருங்கள், இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். அதே மாதிரியே மீதி இருக்கிற எல்லா காலிஃப்ளவரையும் பொரித்து எடுத்துக்கலாம்.
நம்மளுக்கு எம்மியான காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இது சூடாக ரசம் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.